எப்படிப்பட்ட பெண்ணினுடைய வரலாறு கொடுமையானது பாருங்கள். இந்த பூதப்பாண்டியனுடைய மனைவி கோப்பெரும்பெண்டு பூதப்பாண்டியன் இறந்தவுடன் தீக்குளிப்பதற்காக தன்னை தயார் செய்து கொள்கிறாள். வேற எங்கும் நடக்கவில்லை நண்பர்களே. இந்தியாவில் நடந்ததை சொல்லுகின்றேன், தமிழிலே நடந்ததை சொல்லுகின்றேன், தமிழகத்திலே நடந்ததை சொல்லுகின்றேன். மெத்த படித்தவள் அவள். அது ஒன்றுதான் நமக்கு கிடைத்த உத்தமமான ஆதாரம், பெண் வாயிலிருந்தே பெண் கொடுமையை பற்றி. மந்திரிமார்கள் அத்துணை பேரும் சென்று, நீங்கள் பெரும் புலவர், படித்தவர், நீங்க போய் இந்த எரியிற தணல்ல விழக்கூடாதுன்னு மறிக்கிறான். அதுக்கு அந்த பெண் சொல்லுகின்றாள், தமிழிலேயே சொல்லுகின்றேன், அவள் சொன்னதை அப்படியே, பல கலைகளை கற்ற மந்திரிமார்களே, நீங்க என்ன சதியில போய் விழுன்னு சொல்லாம என்ன தடுக்கிறீங்க. நிச்சயமா நீங்க எனக்கு சதி பண்றீங்கிறது எனக்கு தெரியும். உங்க பேச்சை கேட்டு நான் வாழ மாட்டேன். எரிகின்ற தழலும் தாமரை பூத்த தடாகமும் ஒன்றுதான், நான் அதில் விழுந்து சாவேன் என்று போய் விழுந்து சாகின்றாள். ஏனென்றால் அப்படி அவள் சதியிலே தன்னை மாய்த்து கொள்ளவில்லை என்றால், இங்கு அமர்ந்திருக்கின்ற பெண்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை ஆண் சமுதாயம் உணர வேண்டும். பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. ஏன் பூ வைக்க முடியாது என்றால் தலையை மலித்து விடுவார்கள், வளையல்கள் உடைக்கப்பட்டு விடும். நீர் சோற்று உருண்டையைத்தான் திங்க வேண்டும் தரையிலே போட்டு. பாயிலே படுக்க முடியாது, வெறும் தரையிலே தான் படுக்க வேண்டும். ஆண்களை நிமிர்ந்து பார்க்க முடியாது, வெள் உடையைத்தான் உடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமையை நான் அனுபவிப்பதற்கு பதிலாக நான் இறப்பதே மேலென்று இறக்கின்றாள். அப்படி என்றால் அந்த சங்க இலக்கிய காலத்திலே பெண் கொடுமை எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். இன்று வரை அந்த பெண் கொடுமை நீடிப்பதற்கு காரணம், தன்னை நடு காட்டிலே தவிக்க விட்டு விட்டு சென்ற நளனை தமயந்தி மன்னித்தாள். அக்கினி பிரவேசம் தன்னை செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். தனக்கே தெரியாமல் தன்னை சூதிலே இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். தன் வாழ்க்கையை பாலாக்கிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள். நீங்கள் பாருங்களேன், தவறு செய்த ஆண்கள் அத்துணை பேரையும் பெண்கள் மன்னித்து விடுவதாகவும், தவறே செய்யாத பெண்களை ஆண்கள் தண்டிப்பதுமாகவே நம்முடைய புராண இதிகாசங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றன.